டியூஸ்டே மார்னிங் கிஃப்ட் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு கண்டிப்பாக கேப் அப் அண்ட் சி சைடு தான் மூவ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆப்ஷனை பை பண்ணியிருந்தா கால் சைடு கண்டிப்பாக லாஸ் பண்ணியிருப்பீங்க. பட் என்னுடைய அனலைசிஸ் உங்களை காப்பாற்றிருக்கலாம் நீங்கள் பார்த்துருந்தா. ஓகே, நம்மளுடைய அனலைசிஸ் படியே மார்க்கெட் புட் சைடும் போயாச்சு. தென் என்ன தான் நடக்க போகுது நாளைக்குன்றதை இந்த அனலைசிஸில் பார்ப்போம். ஓகே, நம்ம டேட்டா அனலிசிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்கு டேட்டா அனலிசிஸில் கால் சைடு தான் ஷோ ஆகுது வித் வேலடைல் ஃபியர். சரி, இந்த வேலடைல் ஃபியர் ஏன் கண்டினியூ ஆகுது, ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட்டும் எந்த சைடுமே இல்லாமல் அப்படின்னு யோசிச்சோன்னா, நம்மளுக்கு February 1 பட்ஜெட்டை ப்ரொசீட் பண்ண போகிறாங்க பார்லிமெண்ட்டில். ஸோ இந்த பட்ஜெட்டிங் வர வரைக்குமே வேலடைல் ஃபியர் கண்டினியூ ஆகும். ஸோ நேற்றோட அனலிசிஸில் கிளியராக சொல்லியிருப்போம், ஆயில் அண்ட் கேஸ் வீக்காக இருக்குது, ஆட்டோ செக்டர் மேலேயும் ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு. ஆயில் அண்ட் கேஸ் நியர்லி 5% ஃபால் இன்ட்ராடேல. பேங்கிங், ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் மெட்டல் செக்டர் ஹெவி ஃபால் ஆகுது. அதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு நீங்கள் புதுசாக கேட்கவே தேவையில்லை, என்னுடைய பழைய அனலிசிஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். 50% ஆஃப் FII இன்ஃப்ளோ இந்த ரெண்டு செக்டரில் இருந்ததுனால அவங்க செல்லிங் போகணும்னா இதில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அது ஒரு ரீசன். மெட்டல் செக்டரில் டிமாண்ட்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது. அது ப்ரொடக்ஷன் கம்பெனிஸோடைய ப்ராஃபிட்ஸை பாதிக்கலாம். அது ஒரு பெரிய கன்சர்ன். பட் மெட்டல் செக்டரை மார்க் பண்ணி வைங்க. இந்த வருஷம் ஒரு 2 பெட்டர் ஸ்டாக்ஸ் அதுலேருந்து வரலாம். அதுக்கான ரீசன்ஸை அப்கமிங் அனலிசிஸில் பார்ப்போம். ஓகே, மார்க்கெட் எப்படி இருக்கும் டுடே அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது மார்க்கெட் ஹைலி வேலடைல். அது எந்த பக்கமும் பெருசாக ஓப்பன் ஆகாமல் ஃப்ளாட் ஓப்பனிங் பண்ணிச்சுனாலும் மார்னிங் செஷன் புட்டோடைய கண்டினியூஷன் இருந்துச்சுன்னா ஆஃப்டர்நூன் செஷன் காலோடைய அப்மூவ் இருக்கலாம். ஸோ என்னுடைய டேட்டா அனலிசிஸில் கால் சைடு இருக்கிறதுனால நான் வெயிட் பண்ணி கால் சைடு போக ட்ரை பண்ணுவேன். இந்த அனலிசிஸ் மேலே இருக்கிற உங்கள் ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். எதனா டவுட்னா DM பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.